நன்றி. என்ன அளவு கிடைச்ச உதவி நான் நல்ல மனசோட இறைவனை வணங்கிட்டு என்ன சொன்னீங்க சொல்லுங்க. இறைவன் நேர வந்து உதவி செய்யறேன். ஒரு மனுஷனோட தான் இறைவன் அந்த உதவியை செய்வான். அது உங்களுக்கு கூட கிடைச்சிருக்கு. நானே செய்யணும். ஓகே. நன்றி அண்ணா. உங்களை காலில் விழுந்தாலும் இந்த இது உதவி கிடையாது. நாங்கள் நன்றி அண்ணா. சரி, தங்கச்சி கதைக்கும் போது கண்கலங்கி நன்றி என்ற வார்த்தை இந்த கண்ணீராலேயே காணிக்கை செலுத்துறாங்க. அது உண்மையிலே அந்த முதலாவது வீடியோ பார்த்துருந்தாங்க தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே அவ்வளவு வேதனைப்பட்டிருந்த நான் கூட உண்மையிலே வசந்தண்ணாக்கு மிகவும் மனப்பெருமான நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அது நன்றி மட்டும் போதாது, அது பெரிய ஒரு புண்ணியமாக அமையும். எடுத்து கும்பிடணும். ஓகே, நன்றி அண்ணா. அப்போ நாங்கள் வந்து வீட்டை பார்ப்போம். என்ன வீட்டை எப்படி கட்ட போகிறோம் பார்ப்போம். அஞ்சு பாருங்க. இப்போ வந்து கவனம் இதுக்கு மட்டும் போயிடாங்க, அதிகாரத்துக்கிட்ட இடிஞ்சு போயிடும். பார்த்தீங்க சொன்னால் இதான் ஹோல் வந்து 10க்கு 20 வரும். 10க்கு 20 ஹோல் வந்து 10க்கு 20. இதில் பார்த்தீங்க சொன்னால் ரூம் வந்து அந்த ஐயர் ரூம் வந்து 10க்கு 12 10க்கு 12 ரூம். இது வந்து 8க்கு 10 ஒரு கிச்சன். அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். நான் தாஸ். பார்த்தீங்க சொன்னா நான் எங்க நிக்கிறேன்னு பார்த்தீங்க சொன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல பங்குடாவளி தலவாயில நிக்கிறேன். பார்த்தீங்க சொன்னா இந்த தலவாய்ங்கிற ஊர்ல உள்ள மக்கள் வந்து வீடு வசதி இல்லை, மனசுல ஊடம் இல்லைன்னு நிறைய பேர் வந்து உதவி கேட்டிருப்பாங்க. என்னை கூப்பிட்டு அவங்க உதவி கேட்டிருப்பாங்க, தண்ணீர் வசதி இல்லை அப்படி இல்லாமன்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு வந்து வீடு கட்டுவதற்காக நான் தொடங்கி இருக்கிறேன். இதுக்கு முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். வீடு கட்டுவதற்கு ஆரம்பிச்சாச்சு. அப்போ அதில் வந்து 18 பேருக்கு வீடு தேவைப்படுது அத்தியாவசியமாக. அதாவது வந்து பெண்கள் தலைமை தாங்கிற குடும்பம், 4-5 பேர் கஷ்டப்பட்டு குடியில் இருக்கிற குடும்பம், அது மாதிரி 18 குடும்பங்களுக்கு வீடு தேவைப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வளவுக்குள்ள இருக்கிற இந்த குடில் வீட்டில் இருந்த தங்கச்சிக்கு வந்து வீடு கட்டப்புறம் இது வந்து 2வது வீடு. 2வது வீட்டுக்கு கல் வைக்கும் நிகழ்வு இன்றைக்கு நிகழப்போகுது. அதான் ஐயாவில் வந்து பூசை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சம்பிரதாய ரீதியாக எங்களோட மக்கள் வந்து அத்திவாரத்தை கல் வைக்கும் போது பூசை செஞ்சால் வைப்பாங்க. அந்த வகையில் அது செயல்படுத்தப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கட்டுவதற்கு யார் உதவி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வசந்தன் அண்ணா ஜெர்மனிலேருந்து உதவி செய்கிறாரு. வாங்க நாங்கள் வந்து எப்படிலாம் செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். நாங்கள் வாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்போ பூசையை தொடங்கிட்டாங்க, டைமுக்கு சரியாக செய்யணுன்றதுக்காக வேண்டி. அப்போ பாருங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி. ஐயா அந்த தம்பி அந்த ஸ்கூல் அடிக்குவாங்க, ஐயா அனுப்புகிறோம். அந்த கல்வி வந்துருக்கேன் எடுத்துவாங்க, கல்வி வந்தேன் கூட்டிட்டு வாங்க. நம்மளுடைய ஸ்கூல் அடியும் டக்குனு ஓடியாங்க. அப்போ கல்லும் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கல் எடுக்கிறது பயங்கர கஷ்டம். இப்போ வந்து ஒரு இடத்த 1500 கல் ஆர்டர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு பறிப்பாங்க. அப்போ ஓகே மற்ற சாமான்லாம் பறிவெடுத்து கருங்கல், மற்றது மண், அந்த முக்காஞ்செல்லாம் பறிவெடுத்து ஓகே இப்போ வந்து நாங்கள் அடிக்கல் நாட்டு விழாவை சிறப்பாக செய்வோம். என்ன ஓகே அள்ளி வச்சிருக்காங்க. அப்போ இவர் தான் எங்களுடைய மேசன் போஸ் தான் நிற்கிறாரு. ஃபிட் அனுப்பாரு. இவர் வந்து பாப்போம் வீட்டையும் பார்ப்போம். இப்போ நாங்கள் தொடங்கி முந்தின தொடங்கினது இன்றைக்கு வந்து உயரத்துக்கு போயிட்டு அந்த அளவு ஃபிட் அனுக்கிறாங்க. எங்களோட டீம் அப்படித்தான். ஓகே நேற்று தொடங்கினது இன்றைக்கு பெரிய உயரத்துக்கு போயிட்டு மற்ற வீடு முதலாவது வீடு பாருங்க இப்படி. முதல் கல்லு ஐயா வாங்கி நான் வைக்கியா, நானா வைக்க முதல் கல்லு. அப்ப 2வது கல் யார் வைக்கிறேன், புள்ள வைக்கிறேன். அப்ப முதலாவது கல்ல வந்து என்ன வைக்க சொல்லிக்கிறாங்க.
இங்க போய் பாரு தம்பி, அந்த அவடத்துல ஒரு ஐயா அனுப்பியிருக்கேன் ஸ்கூல் அடிக்கி. அந்த தலவாய் ஸ்கூல், தலவாய் பங்கடாவை தலவாய் ஸ்கூல், பங்கடாவை தலவாய் ஸ்கூல் அடிக்குவாங்க. இல்ல துவைக்கு வரல, முன்னுக்கு அண்டைக்கு நீங்க அண்டைக்கு டொய்லெட்டுக்கு சாமம் பறிச்சீங்க. அந்த அவ பக்கத்துல ஸ்கூல் இருக்கு. ஓ ஓ லேட்டாமா, அது லேட்டாமா எவ்வளவு தெரிக்க இப்ப? ஓ தலைவாய்க்கு இங்க வந்தீங்களா? அது நீங்க அண்டைக்கு வந்த இடத்துக்கு வந்தீங்களா? சரி, டொய்லெட்டுக்கு சாமம் பறிச்சீங்க, அவடத்து வந்தீங்க. சரி, அவடத்து ஸ்கூல் இருக்கு, அவடத்து வாங்க. ஓகே, பாத்தீங்கன்னா கல் வாரத்துக்கு வண்டியால் வந்து இடத்துல வரேன்னு கேட்டுனா இப்ப வந்து கொண்டிருக்காரு. ஓகே ரைட், இப்போ வந்து நம்ம கல் வைப்போம். என்ன கல் வைக்கிறது நானா வைக்க? ஓகே, நன்றி. என்ன அளவு கிடைச்ச உதவி நான் நல்ல மனசோட இறைவனை வணங்கிட்டு நேரே வந்து செய்யறேன். இறைவன் உங்களோட தான் செய்வான். என்ன சொன்னீங்க சொல்லுங்க. இறைவன் நேரே வந்து உதவி செய்யறேன். இப்போ ஒரு மனுஷனோட தான் இறைவன் அந்த உதவியை செய்வான். அது உங்க கூட கிடைச்சிருக்கு, நானே செய்யணும். நீங்களே வைக்கணும். ஓகே, நன்றி. ரைட், அடுத்த வேலை வாங்க. சீமெண்ட் தள்ளி வச்சு போட்டு 2-3 கல் வைங்க. கல்லுக்கு மேல வைங்க. ஒரு வைக்கணும். ரைட், அப்பா வைக்கணும். அப்போ ஐயா வைங்க. ஐயா தாங்க. ஐயா மேசன் ஐயா. கல் எடுக்க போனது என்ன? நீங்க ஒன்று வச்சிரு வாங்கம்மா. நீங்க ஒன்று வச்சா சரி என்ன? 5 ஓகே, வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ சம்பிரதாய நிகழ்வாக வந்து அடிக்கல் நாட்டு விழா ஒரு மனை ஒன்று தொடங்குவதாக இருந்தால்
அடிக்கல் நாட்டு விழா எங்களோட தமிழர் பண்பாட்டு கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வாக நாங்கள் வச்சிருக்கிறோம். அதை வந்து பின்பற்றி நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் அதை கொண்டு வரோம். அதே போல் வீடு குடி புகுதல் புதுமனை புகுதல் விழாவெல்லாம் நாங்கள் சிறப்பாக செய்கிறது எங்களோட வளமை. எங்களோட யூடியூப்பில் வந்து எங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சிறப்பாக இந்த அடிக்கல் நாட்டு விழாவை சிறப்பிக்கிறதுக்கு அதை நிகழ்த்துறதுக்கு வந்து எங்களோட ஐயா வந்திருக்காரு, பங்கடாவளி தலவாயை சேர்ந்த ஐயா. ஐயா இப்படி சும்மா இருக்கிறீங்களா? ஐயாட பேர் என்ன? வணக்கம். நவச்செல்வம். நவச்செல்வம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன சொல்றீங்க இதை பற்றி? சொல்லணும்னு சொன்னீங்க. ஐயா அப்படித்தான் இறைவன் கொடுக்கறது எல்லாருக்கும் நேராக கொடுக்கறது இல்லை. ஒரு மனிதன் மூலமாகவோ அவர் மூலமாக தான் செய்வாங்க. அதால் உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதேபோல் நிறைய கஷ்டப்பட்ட ஜனங்கள் இருக்கு. இந்த கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு உங்களால் வேண்ட உதவிகளை செய்து இதே மாதிரி இந்த அவங்களும் குடிசையிலிருந்து வாழ்ந்து திருமணம் செய்திருக்கிறாங்க, இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதே போல் செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறீங்க. அதுவும் இந்த அந்த மனம் இறங்கி செஞ்ச அந்த உள்ளங்களுக்கு கொடான கூட நன்றி கிடைக்க வேணும். இந்த அவங்க நூலோடு காலம் வாழையும் வேணும், மற்ற இதுக்கு இன்னும் கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு மீண்டும் உதவிகளை செய்ய வேணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உதவியை செய்தவர்களுக்கு நம்ம அந்த நன்றியையும் தெரிவித்து கொண்டு அது கூடுதலாக இப்போ உங்கள் ஊடாக செய்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த உதவியை செய்யும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும். நீங்கள் அடுத்த கூட்டத்துக்கு நீங்கள் கலந்து கொள்ளணும் ஐயா. மக்களை நீங்கள் வழிபடுத்தணும். ஓகே, நன்றி ஐயா. இப்போ ஓகே, கிளியர் ஐயா. இப்போ வந்து வீட்டை கட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா வசந்த நஜர்மலேருந்து அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அப்படியா நன்றி என்று சொல்லுங்கள், மனசார சந்தோஷமாக சொல்லுங்கள். வசந்தனாக்கு எவ்வளோ நன்றி சொல்ல. அவருக்கு ஈடாகாதுன்னா கிட்ட வச்சுக்காதீங்க இல்லைங்க. ஒரே பொம்பளை பிள்ளைய வச்சு தும்மையில இருக்க இடம் இல்லாம அங்க கொஞ்ச நாள் இங்க கொஞ்ச நாள் ஓடி திரிஞ்ச நான். அது மட்டும் இல்ல அந்த மட்டை வீடு இருந்தா அப்ப எத்தனை பாம்பு இருக்கு தெரியுமா? புள்ள படுத்து தொட்டில நிறுத்துறவள்ளுவாள் பாம்பு வருமண்ணா. அதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இனி வராது. அவருக்கு நன்றி சொல்றதுக்கு என் கண்ணீராலாம் இனி அவருக்கு நன்றி சொல்லணுமண்ணா. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி அண்ணா. உங்களை காலில் விழுந்தாலும் இந்த இது உதவி கிடையாது அண்ணா எங்களுக்கு. நன்றி அண்ணா. சரி, தங்கச்சி கதைக்கும் போது கண்கலங்கி நன்றி என்ற வார்த்தை இந்த கண்ணீராலேயே காணிக்கை செலுத்துறாங்க. அது உண்மையிலே அந்த முதலாவது வீடியோ பார்த்துருந்தாங்க தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே அவ்வளவு வேதனைப்பட்டிருந்த நான் கூட உண்மையிலே வசந்தண்ணாக்கு மிகவும் மனப்பெருமான நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அது நன்றி மட்டும் போதாது, அது பெரிய ஒரு புண்ணியமாக அமையும். எடுத்து கும்பிடணும். ஓகே, நன்றி அண்ணா. அப்போ நாங்கள் வந்து வீட்டை பார்ப்போம். என்ன வீட்டை எப்படி கட்ட போகிறோம் பார்ப்போம். அங்கே பாருங்க. இப்போ வந்து கவனம் இதுக்கு மட்டும் போயிடாங்க, அதிகாரத்துக்கிட்ட இடிஞ்சு போயிடும். பார்த்தீங்க சொன்னால் இதான் ஹோல் வந்து 10க்கு 20 வரும். 10க்கு 20 ஹோல் வந்து 10க்கு 20. இதில் பார்த்தீங்க சொன்னால் ரூம் வந்து அந்த ரூம் வந்து 10க்கு 12 ரூம். இது வந்து 8க்கு 10 ஒரு கிச்சன். அப்போ இதுதான் மேப். இதில் வந்து ஃபுல்லாக வந்து கருங்கலால் அத்திவாரம் போட்டு அதுக்கப்புறம் வந்து முழுமையாக கட்டி மேலே சீட் போடுறது தான் எங்களோட பிளான். அப்போ இந்த பிளானுக்கு ஏற்ற நாங்கள் வீடுகளை அமைக்கிறதுக்கிறோம். கல்லும் நல்ல கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாருங்க. கல் எடுக்கிற பெரிய கஷ்டமாக போயிது. வாங்க, கல் எடுக்கிறது சரியான கஷ்டமாக போயிது. ஏண்டா இப்போ வந்து மண் பெர்மிட் கொடுக்குறாங்கல்ல, மண் பெர்மிட் கொடுக்குற அப்படின்னால கல் தான் பிரச்சனை. கல் கொஞ்சம் கொஞ்சமாக பறிவடுது. ஓகே, அப்போ வந்து நாங்கள் வந்து இதை வந்து முடிவடைச்சி போட்டு முழுமையான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு காண்பிப்போம். சிறப்பாக சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடு வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்குது. வசந்தனாக்கு தான் நன்றியை சொல்லணும். அப்போ நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். இந்த காணொலி சம்மந்தமாக உங்கள் கதையும் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டை வந்து நாங்கள் இந்த மட்டத்தில் கட்டிய முதலாவது வீடு நாங்கள் பார்த்து போட்டு அதையும் பார்த்து போட்டு முடிப்போம். என்ன வாங்க அடுத்த வீட்டை பார்ப்போம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து முதலாவது வீடு எந்த கட்டத்தில் நிற்கிது என்றதை பார்க்க வந்திருக்கிறோம். முதலாவது வீடு பாஸ்கரனா கொடுத்தது, சிங்கப்பூர்ல இருக்கிற பாஸ்கரனா. அப்போ 2வது ஒன்று போட்டார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புத்து பாம்புகள் இருக்கிற இந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு தான் இந்த வீட்டை கொடுக்குறோம். எங்க அம்மா அங்கே இங்கே வாங்க அம்மா, இங்கே பயத்தில் நிற்கிறேன். இங்கே வாங்க. என்ன பயமா? நாங்கள் என்ன ஒன்று வாங்க சார். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேசலார் கட்டி கொண்டுக்காரு. இப்போ என்னண்டா இல்லை கேள்வி உண்டு. மேசலார் கேள்வி உண்டா? இப்போ நீங்கள் வந்து முன்னுக்கு இருக்கிறதுக்கு அத்திவாரம் போடலை, என்ன காரணம்? போஸ்ட் நாட்டணும். என்ன இதுல வந்து போஸ்ட் நாட்டணும். 3 போஸ்ட் நாட்டுவாங்க. 3 போஸ்ட் நாட்டி போட்டு அது கீழுக்கு முன்னுக்கு இரவானம் வரைக்கும் அதுக்கு அரைக்கட்டு அதாவது கொரிடோர்னு சொல்லுவாங்க. கொரிடோர் வந்து
முன்னுக்கு அதை காட்டுங்க முன்னுக்கு கொரிடோர் வரும். முன்னுக்கு கொரிடோர் வந்து இந்த போஸ்ட் கட்டையை நாட்டி இந்த சிமெண்டான இந்த போஸ்ட் கட்டையை நாட்டி இந்த போஸ்ட் கட்டையில அதான் இது வரும் மேலே கோபிஸ் அடிப்பாங்க. அப்போ இந்த போஸ்ட் கட்டை நாட்டி போட்டு அந்த கரிடோரில் வந்து அதுக்கு கொரிடோர் கட்டி போட்டு அரை கட்டுவாங்க. இதான் அந்த அவங்களோட வீட்டுன்ற பிளான். இந்த பிளான் படி தான் அண்ணா சொன்னது. அப்போ முன்னுக்கு வந்து கட்டு வரும், அரை கட்டு வரும். அப்போ இந்த போஸ்ட் கட்டு நாட்டி போட்டால் அந்த அரை கட்டுவாங்க. இதில் வந்து மண் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. மண் அவர்களோட இதனும் அடுத்த கல்லும் தேவைப்படும் என்ன போடுறதுக்கு. ஓகே பார்ப்போம். இப்போ வந்து மேசலர் வந்து 2 டீம் வேலை செய்கிறாங்க. இந்த இவங்க 2 பேரும் அங்கால 2 பேர். அந்த அன்னைக்கிற ஐயா இங்கே வாங்க, அம்மா வாங்க இங்கே, அம்மா ஐயா வாங்க. ஐயாவும் அம்மாவும் வாங்க. அம்மா வந்து இப்போ வர இந்த வடிவான சட்டையெல்லாம் போடுறாங்க. மேலே இதுக்கெல்லாம் போட்டு வீடியோவில் காட்டுனேன்னு. சரி வாங்க. ஓகே இப்போ ஐயா வந்து நீங்கள் இவங்க 2 வேலை செய்கிறீங்கண்ணே. நீங்கள் கூலி வேலைக்கு போகிறீங்க. இப்போ இவங்களோட 2 வேலை செய்கிறீங்க. உங்களை 2 வேலை நான் தான் சொன்னேன். அப்போ பாஸ்கரன் சொல்லியிருந்தாரு உங்களை வேலைண்ட ஐயா அந்த வீட்டுக்கார ஐயாவையும் வந்து 2 வேலை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ உங்களுக்கு நான் சம்பளம் தருவேன். சரியா ஒன்று யோசிக்காங்க. வீட்டை எப்படியாவது நீங்க நின்றா தான் கொஞ்சம் ஃபாஸ்டா செய்வாங்க. பாத்தீங்களா இந்த பாருங்க எப்படி ஃபாஸ்டா உயர்ந்துட்டு எவ்வளவு உயர்ந்துட்டு பாருங்க பாருங்க எப்படி உயர்ந்துட்டு. அப்ப லிண்டர் அடிக்கிற வேலை பண்ணா கிடக்குது. ஓகே அங்கால ஜன்னல் வரும். அங்கால ஜன்னல் வைக்கல நீங்க பின்னுக்கு ரைட் பின்னுக்குன்னு அந்த இருக்கு அந்த ஜன்னல் ரைட் முன்னுக்காக அந்த இருக்கு. இங்கேயும் காட்டுங்க. இது கிச்சன். இதில் வாங்க. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலையெல்லாம் வந்து நிலை வந்து இந்த அந்த அறைக்கு ஜன்னல் நிலை, ஜன்னல் மற்ற நிலை, கதவு நிலை, ஜன்னல் நிலை, கதவு எல்லாம் வந்து இருக்குது. இப்போ தான் வந்தது. ஓகே அப்போ வேலையை ஃபுல்லாக செய்யுங்க, முடிச்ச பிறகு நாங்கள் ஒரு அப்படி என்ன பண்ணுவோம். இப்போ என்னென்ன தேவை இதுக்கு இங்கே தேவை என்னன்னு சொன்னால் மண்ணொரு லோடு தேவை. அடுத்தது இந்த கல்லும் கொஞ்சம் தேவைப்படும். புலக்கல் கொஞ்சம் தேவைப்படும். சீமந்தம் தாரிக்கன் ஐயா எத்தனை நடக்கு அந்த கணதானே. ஓகே அப்போ முக்காஞ்சி கல்லும் வந்தேனே. முக்காஞ்சி கல்லும் வந்துது. இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கூலி விலைக்கு போய் பிள்ளைகளை படிப்பிக்கிறாங்க. காணாது சிலவுகளுக்கு வீட்டு சாவு பார்க்குறதா. மற்றது வந்து ஒரு போராளி என்ன ஒரு இயக்கத்திருந்தவர். அவன் தான் இங்கே வாங்க அவன் வந்து இயக்கத்தான் இருந்தவர். அவங்க இயக்கத்திலிருந்து 2 பேரும் திருமணம் முடிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். எங்க கூட பிள்ளைகள் எல்லாம் புள்ள ஒரு ஆள் பங்குடாளி போய்க்காவும். என்னது அக்காட விட்டு போய்க்கா இங்க புழுதிகள் கஷ்டம். ஓகே அப்ப நாங்க இதோட காணியை முடிச்சு கொள்றோம். சிங்கப்பூருக்கு பாஸ்கரனாக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி நாங்கள் வந்து மீண்டும் ஒரு காணொலியை பதிவு செய்யும். வீடு நிறைவடைஞ்ச பிறகு இல்லாட்டி இடையில இருக்க முன்னுக்கு கொரிடோர் அடித்த பிறகு நாங்கள் திருப்பவும் ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.